ஃபென்டாஸ்டிக் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவில் இருந்து தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. கலர் எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இருந்து இன்றைக்கி நம்ம ப்ரௌன் கலர் ஷேட் ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன், அதோடைய டெக்ஸ்சர், அதோடைய குவான்டிட்டி இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றி ஷேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு பேக்கேஜிங் தான் செக் பண்ணணும். அது ஒரு ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம ஹைஜீனாக வச்சு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகான ஒரு பாட்டிலில் கொடுத்துருந்தாங்க. இதில் பம்ப் வச்சு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஃபவுண்டேஷனை எடுத்துக்க முடியும். பேக்கேஜ் பொறுத்தளவு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த க்ரீமுடைய டெக்ஸ்சர் பற்றி சொல்லணும். ஸோ நம்ம எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இது ஒரு க்ரீமியான டெக்ஸ்சராக இருக்கிறதுனால லைட் வெயிட்டடான ஃபவுண்டேஷன் தான் இது. இந்த ஃபவுண்டேஷன் நல்ல க்ரீமியாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இல்லை. ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ண உடனேவே ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஃபவுண்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டோனில் இருக்கீங்க, உங்களுடைய ஷேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இல்லைனா அது யூஸ் பண்ணாமல் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, அது தூக்கி போடவும் மனசு இல்லை. ஏன்னா இது அஃபோர்டபுள் ப்ரைஸுனாலுமே இது ஒரு 172. நார்மலாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 240, 270 அந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா. அது தூக்கி போட மனசு வராது. இப்போ நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கின ஒரு ஃபவுண்டேஷனை எப்படி நம்ம தூக்கி போடாமல் நம்ம நம்மளுடைய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் இப்போ ஒரு லைட்டரான ஷேட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர் வாங்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நிறத்தில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் அந்த டைமில் ஒரு டார்க்கரான ஒரு ஷேட் வாங்கிக்கோங்க. சேம் அதே பிராண்டில் வாங்குறதுனாலும் உங்கள் இஷ்டம் தான். ஆனால் ஒரு நல்ல பிராண்டாக செக் பண்ணி ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் வாங்குங்க. டார்க்கரான ஒரு ஷேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த ஃபேர்லேருந்து எவ்வளோ ட்ராப் யூஸ் பண்ணால் உங்கள் டோன் வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ட்ராப் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான ஷேட் அதிலே கிடச்சிரும். சிங்கிள் ட்ராப்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய டோன் பொறுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஷாப் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஷேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அதை உங்கள் ஷேடுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஒரு ஷேடு அப்ளை பண்ணியிருக்க மாதிரி. அது நான் ஒரே நாளில் எல்லா வீடியோவுமே நான் ஒரே நாளில் ஷூட் பண்ணுறேன். அதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும். ஒரு காரணமாக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். மேக்கப்னு எடுத்துட்டோன்னா கன்சீலர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு ஒயிட் கேஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி காமிக்கும். இதை எப்படி நேச்சுரலாக நம்ம காமிக்க முடியும், அதே மாதிரி உங்கள் மேக்கப்பை எப்படி லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்ற டிப்போ கடைசியாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்காக தான் இதை நான் அப்படியே விட்டுருக்கேன். இல்லைனா நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கூட எடுத்திருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.